டு கேட்சன் கோயம்புத்தூர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங்ல குவாலிட்டி கண்ட்ரோல் அதில் வந்துட்டு சார்ட்ஸ் எக்ஸ்சார்ட் அண்ட் ஆர் சார்ட் பற்றி பார்க்க போறோம். ரெண்டுத்துக்கும் ஒரு டிஃபரன்ஷியேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ எக்ஸ்சார்ட் அண்ட் ஆர் சார்ட் வந்து என்ன கிளாசிஃபிகேஷன் அண்டரில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வேரியபிள்னா மெஷரபிள் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ வேரியபிள் அண்ட் மெஷரபிள் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ எக்ஸ்சார்ட் அப்புறம் ஆர் சார்ட் என்னன்னு பார்க்கலாம். சார் எக்ஸ்சார்ட் ஆர் சார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்சார்ட் அண்ட் ஆர் சார்ட். எக்ஸ்சார்ட் வந்து எதை பற்றி பேசுனா மீன் பற்றி பேசும். இதே வந்து ஆர் சார்ட் வந்து எதை பற்றி பேசுனா ரேஞ்ச். ஸோ ரேஞ்ச் ஆஃப் வேரியேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எக்ஸ்சார்ட் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்ப்போம்னா கண்ட்ரோல் லிமிட் எப்படி இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் லிமிட் வந்து எக்ஸ்சார்ட் எப்படி இது பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் பார்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ எக்ஸ் பார் அப்படிங்கும்போது என்ன சொல்ல வராங்கன்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் பை சாம்பிள் சைஸ், நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ் தான் என்ன சொல்ல வராங்க எக்ஸ் பார்னு சொல்லுவாங்க. ஸோ இதே எக்ஸ் டபுள் பார் வந்து என்ன சொல்ல வராங்கன்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் பார் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ்னா அது வந்து எக்ஸ் டபுள் பார் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் லிமிட் அப்படின்னு பேசும்போது கண்ட்ரோல் லிமிட் வந்து எக்ஸ் டபுள் பார் தான் என்ன சொல்ல வராங்கன்னா கண்ட்ரோல் லிமிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கண்ட்ரோல் லிமிட்னா எக்ஸ் டபுள் பார்னா என்ன வரும்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் பார் டிவைடட் பை என். இதுதான் கண்ட்ரோல் லிமிட் ஆஃப் எக்ஸ் பார் மீனை பற்றி பேசக்கூடிய சார்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. அடுத்து இதே ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கண்ட்ரோல் லிமிட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா ரேஞ்ச் அப்படிங்கும் போதே நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா R is equal to R1 plus R2 plus R3 அப்படியே போகும் எக்ஸெட்ரா பை டு த Rn பை நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ். இதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கண்ட்ரோல் லிமிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா ஆர் பார். ஸோ இந்த ஆரோட வேல்யூல ஆர் பார் நம்ம பண்ணோம்னா அதுதான் வந்து கண்ட்ரோல் லிமிட் ஆஃப் ரேஞ்ச்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர் பார் வந்து எப்படி எழுதுறாங்கன்னா சிக்மா பார் இன்டூ D2 கூட எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்சார்ட்ல வந்து கண்ட்ரோல் லிமிட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா எக்ஸ் டபுள் பார் அது வந்து சமேஷன் ஆஃப் எக்ஸ் பார் பை என் இந்த இங்கே ஒரு பார் வரும். அதே மாதிரி கண்ட்ரோல் லிமிட் ஆஃப் ரேஞ்சில் எப்படி வருதுன்னா ஆர் பார் தான் வரும். ஆர் பார் எப்படி எழுதுனா சிக்மா பார் D2 எழுதணும். இப்போ அடுத்தது என்ன சொல்லுறாங்கன்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோவர் கண்ட்ரோல் லிமிட். அப்பர் கண்ட்ரோல் லிமிட் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து எக்ஸ் டபுள் பார் ப்ளஸ் 3 சிக்மா போட்டால் அது வந்து சிக்மா எக்ஸ் போட்டால் அது வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே லோவர் கண்ட்ரோல் லிமிட்னா எக்ஸ் டபுள் பார் மைனஸ் 3 சிக்மா எக்ஸ் போட்டால் லோவர் கண்ட்ரோல் லிமிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சிக்மா எக்ஸ்ங்கிற என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டாண்டர்ட் மீன் டிவியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் அது வந்து மீன் எடுக்கிற ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து எப்படி எழுதலாம்னா சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சிக்மா பை ரூட் ஆஃப் என் சாம்பிள் சைஸ் அப்படின்னு எழுதும். ஸோ சிக்மாங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், இது வந்து மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்றாங்க. n வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள் சைஸ் எப்போ போல சொல்றாங்க. இது அதே மாதிரி இதுல வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட் அதுக்கு அடுத்தது லோவர் கண்ட்ரோல் லிமிட் எப்படி எழுதலாம்னா அப்பர் கண்ட்ரோல் லிமிட்ல வந்து இது எப்படி எழுதலாம்னா r பார் இன்டூ d இது வந்து d4 எழுதும், இன்னொன்று வந்து d3 எழுதும். ஸோ r பார் இன்டூ d4னா அது வந்து அப்பர், d3னா அது வந்து லோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூஸ் எல்லாம் பார்க்க போறோம். சிக்மா எக்ஸ்னா மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம், சிக்மானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பார்த்தோம், எக்ஸ் பார்னாலே மீனை ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து இந்த D2 வேல்யூ இருக்கு, அடுத்தது வந்து D3 வேல்யூ, D2, D3, D4 இதெல்லாமே வந்து வேல்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேல்யூஸ் which depend on sample size. ஸோ சாம்பிள் சைஸ் டிபெண்ட் பண்ணுற வேல்யூஸ் தான் இதெல்லாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கண்ட்ரோல் சார்ட்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே which depends on sample size அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நார்மலாக என்னனாலே சாம்பிள் சைஸ், சிக்மா எக்ஸ்னாலே மீன் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், சிக்மானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்சார்ட் அண்ட் ஆர் சார்ட் பற்றி பார்த்துருக்கோம். எக்ஸ்சார்ட் வந்துட்டு எப்போ எக்ஸ்சார்ட் அண்ட் ஆர் சார்ட் ரெண்டுமே எது கடியில் வருது அப்படின்னா வேரியபிள் சார்ட் கடியில் வருது. வேரியபிள் இட் மீன்ஸ் மெஷரபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ எக்ஸ்சார்ட்ல வந்துட்டு நமக்கு எக்ஸ் பார் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை என் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி எக்ஸ் டபுள் பார் அதாவது எக்ஸ் டபுள் பார் வந்துட்டு சமேஷன் ஆஃப் எக்ஸ் பார் டிவைடட் பை என் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு ஆர் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்ங்கும் போது இங்கே ரேஞ்ச் பற்றி சொல்கிறாங்க. இப்போ R1, R2, R3 எக்ஸெட்ரா அண்ட் டிவைடட் பை n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. n அப்படிங்கிறது இங்கே சாம்பிள் சைஸ். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் லிமிட் பற்றி பேசுகிறாங்க. கண்ட்ரோல் லிமிட் வந்துட்டு எக்ஸ் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எக்ஸ் டபுள் பார் தான் வந்துட்டு எக்ஸ் டாப்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ் டபுள் பார் எப்படி எழுதலாம் அப்படின்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ் பார் டிவைடட் பை n அப்படின்னு எழுதுறாங்க. இங்கே வந்து கண்ட்ரோல் லிமிட் எப்படி எழுதுறாங்க அப்படின்னா ஆர் பார் தான் கண்ட்ரோல் லிமிட்னு எழுதுறாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சிக்மா பார் இன்டூ D2 அப்படின்னு எழுதுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோயர் கண்ட்ரோல் லிமிட் அப்படின்னு எழுதுறாங்க. ஸோ அப்பர் கண்ட்ரோல் லிமிட்னா நமக்கு வந்து பிளஸ், லோயர் கண்ட்ரோல் லிமிட்னா மைனஸ் வருது. எது கூட அப்படின்னா எக்ஸ் டபுள் பார் பிளஸ் 3 சிக்மா எக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இங்கே வந்து எக்ஸ் டபுள் பார் மைனஸ் 3 சிக்மா எக்ஸ். இந்த இடத்துல சிக்மா எக்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா சிக்மா டிவைடட் பை ரூட் ஆஃப் n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சிக்மா எக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மீனோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து சிக்மா எக்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதே சிக்மா அப்படிங்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொல்லியிருக்காங்க. n அப்படிங்கிறது நமக்கு சாம்பிள் சைஸ்.
இந்த இடத்துல அப்பர் கண்ட்ரோல் லிமிட் லோயர் கண்ட்ரோல் லிமிட் எப்படி சொல்லிருக்காங்க அப்படின்னா d4 into r bar. r barங்கிறது நமக்கு given கண்ட்ரோல் லிமிட். அதே மாதிரி லோயர் லிமிட் கண்ட்ரோல் லிமிட் வந்துட்டு d3 into r bar னு சொல்லிருக்காங்க. சோ இந்த இடத்துல இந்த d2 d4 d3 இது எல்லாமே வந்துட்டு values which depends upon the sample size அப்படினு சொல்றாங்க. நீங்க என்ன பார்த்தோம் அப்படின்னா x and r chart அதோட டிஃபரன்ஷியேஷன் என்னன்னு பார்த்தோம். Thank you.